ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பிஸ் ஹோம். இன்றைக்கி வீடியோவில் நான் ஆடி மாதத்தில் போட்ட விதைகள் நல்லா முளைச்சிருக்குது. அதில் சில காய்கறி செடிகள்லேயும் கொடி வகை காய்கறிகள்லேயும் பிஞ்செல்லாம் கூட விட்டுருக்கு, சிலது பூக்கள் பூத்துருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் கொடி வகை காய்கறிகளும் போட்டிருக்கேன், செடியில் இருக்கிற காய்கறிகளும் போட்டிருக்கேன். இது கொத்தவரை. கொத்தவரை ஒரு தொட்டிக்கு 3 விதை விதைச்சோம். அது கொஞ்சம் உயரமாக போகும், அதனால் 3 ஒரு தொட்டிக்கு விதைச்சிருக்கோம். எல்லாமே நல்லா வந்திருக்கு. அதில் இப்போது பூ பூத்து இருக்குது, அப்புறம் பிஞ்சும் இருக்குது. சின்ன சின்ன கொத்தவரை வந்திருக்குது, பார்த்தா தெரியும். இது 50 நாள் ஆச்சு. இன்றைக்கி விதை போட்டு இன்றைக்கி 50வது நாள் கரெக்டாக. செடியோட வளர்ச்சி நல்லா இருந்துச்சுன்னா சரியான தரத்தில் பூக்களும் காய்களும் நமக்கு கிடைக்கும். அப்படி தான் இதோட மண் கலவையை ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் செடி நல்லா வளர்ச்சி இருக்குது. இது வரைக்கும் எந்த வித பூச்சி நோய் தாக்குதலும் இல்லை. பொதுவாக கொத்தவரைக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் வராது. ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு காய்கறியில் கொத்தவரை சொல்லலாம். விதைகள் விதைக்கிறப்ப அது முளைப்பு திறன் சரியாக இல்லைன்னா திருப்பி அந்த இடத்துல திருப்பி வேறு விதைகளை நம்ம ஊனணும். நான் அப்படி தான் கேப்லாம் ஃபில் பண்ணிட்டு வரேன். இது வெண்டி செடி. வெண்டையில் பூக்கள் சூப்பராக பூத்துட்ருக்குது, பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 6 தொட்டியில் வெண்டை செடி இருக்குது. எல்லாமே நல்லாவே முளைச்சிடுச்சு, பிஞ்சு நல்லா வந்துட்டுருக்குது. வெண்டையில் நம்ம கவனிக்க வேண்டியது, வெண்டைக்காய் சரியான தருணத்தில் அதை ஹார்வெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப முத்திடும். நம்ம மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி வெண்டை கொத்தவரையெல்லாம் பயிர் பண்ணுறப்ப எப்படியும் ஒரு 4 to 5 தொட்டியாவது போட்டோன்னா நமக்கு ஒரு குழம்புக்கு வைக்கிற அளவுக்கு அதுலேருந்து காய்கறி கிடைக்கும். தக்காளி ஒரு 20 தொட்டியில் நடவு செஞ்சுருக்கோம். இது நாங்களே நாற்று போட்டு அதை நாற்று குறிப்பிட்ட நாள் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வேறு தொட்டியில் நட்டிருக்கோம். அதில் ஒரு 10 தொட்டி ஒரு 17 நாள் நாற்றை எடுத்து நட்டிருக்கோம். இன்னும் ஒரு வாரம் கழித்து மீதி ஒரு 10 தொட்டியில் நடவு நட்டிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு நட்டது இப்போ பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி மாடி தோட்டத்தில் இருக்கப்போ அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கலாம். அதனால் நிறைய தொட்டியில் போட்டிருக்கோம். ஏன்னா வீட்டுக்கு நிறைய தக்காளி தேவைப்படும். அதனால தான் 20 தொட்டி பிளான் பண்ணோம். இது கத்திரி செடி. இது ஒரு 12 தொட்டியில் இருக்குது. இதை நாங்கள் விதை போட்டு அப்புறம் நாற்றா எடுத்து தான் நட்டோம். நாற்று நடுறப்போ ஒரு 25 நாள் நாற்றா எடுத்து நட்டோம். இப்போது 2 வகை இதில் இருக்குது. பச்சை கலர் கத்திரியும் இருக்குது, இந்த வயலட் கலர் கத்திரியும் இருக்குது. இப்போது இது பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒவ்வொரு செடியிலையும் செடியோட வளர்ச்சியை பார்த்தாலே தெரியும் அந்த மண் எந்த அளவுக்கு நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா பலமான மண்ணாக இருந்தால் தான் பயிர் நல்லாயிருக்கும். மிளகாய், தக்காளி, கத்திரி 3ஐயும் விதை பாவி நாற்று விட்டு அதை தான் எடுத்து ஒவ்வொரு தொட்டிகளையும் நடவு செஞ்சோம். இப்போ எல்லா தொட்டிகளையும் நடவு செஞ்சாச்சு. இப்போ மீதம் இருக்கிறது தான் இந்த தொட்டிகளில் நீங்கள் பார்க்குறது. இது ஏதாவது செடிகள் இறந்துருச்சுன்னா அதில் ரீப்ளான்ட் பண்ணுறதுக்காக அதை வச்சுருந்தோம். இப்போ எல்லா செடிகளுமே நல்லா வந்திருக்குது. 15 நாளைக்கு முன்னாடி பாரம்பரிய விதை திருவிழா நடந்துச்சு. அங்கே நிறைய பாரம்பரிய விதைகள் வாங்கினோம். அப்போ இந்த ஏந்தல் கத்திரி அதோட நாற்று அங்கே விற்றுச்சு. அது கொஞ்சம் நாற்று வாங்கி நட்டோம். இப்போ நட்டு 15 நாள் ஆச்சு. இதுவும் நல்லா வந்துட்டுருக்குது. அதே மாதிரி மணப்பாறை கத்திரியும் நாற்றா வாங்கிட்டு வந்தோம். அதுவும் ஒரு 2 தொட்டியில் வச்சுருக்கோம். அதுவும் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. நாங்கள் பொதுவாக நாற்று வெளியில் வாங்க மாட்டோம், யூரியா போடுவாங்கன்னு. ஆனால் இவங்க இயற்கை முறையில் செய்கிறதுனால இந்த நாற்றை வாங்கிட்டு வந்திருக்கோம். பரங்கியும் பூசணியும் 2 தொட்டிகளில் இருக்குது. இப்போது பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதை தரையில் போனால் தான் படர்ந்து நல்லா பூக்கும். இப்போ வீட்டு தோட்டத்தில் தரையில் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் சரியான வசதி இல்லை கீழே வைக்கிறதுக்கு. அதனால தான் மாடி தோட்டத்தில் வச்சுருக்குறோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நிறைய முட்டுக்கள் இருக்குது, பூக்கள் நிறைய பூக்குது. இப்போ பிஞ்சும் பிடிச்சிருக்குது. பாகல் கொடி எங்கள் வீட்டில் அதுவாக எப்படியும் வந்துடும். எப்போ மாடி தோட்டத்தில் பார்த்திங்கனாலும் அதுவாக முளைச்சி வர பாகல் சூப்பராக காய்கள் கொடுக்கும். அது மாதிரி 2 மாடி தோட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் கீழே நாங்கள் வச்சுருக்க சுண்டை செடியில் அதுலேயும் ஒரு பாகல் கொடி நல்லா வந்துட்டுருக்கு. அது இது நீட்ட பாகல். இதுவும் நல்லா பராமரிச்சிட்ருக்கோம். இந்த சுண்டை செடிக்கு காய்கறி கழிவுகள்லாம் போட்டுட்டு வந்தோம். அதுலேருந்து வந்துச்சா இல்லைன்னா நாங்கள் போட்ட கம்போஸ்ட்லேருந்து வந்துச்சான்னு தெரில இந்த விதை. இதுவும் நல்லா வந்துட்டுருக்குது. புடலை விதை ஒரு 2 தொட்டியில் போட்டிருந்தோம். ஒரு தொட்டிக்கு 2 விதை அப்படின்னு எல்லாமே நல்லா முளைச்சிருந்துச்சு.
இப்போது 4 கொடிகள் இருக்குது. இதில் வந்து நிறைய பூக்கள், இந்த பூவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வெள்ளை கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் வந்து இப்போது பிஞ்சும் பிடிச்சிருச்சு. முள்ளங்கி வந்து ஒரு 5 தொட்டியில் போட்டிருக்கோம். ஒரு தொட்டிக்கு சராசரியாக 10லேருந்து 15 விதை போட்டிருக்கோம். எல்லாம் நல்லா முளைச்சிருக்குது. இப்போ வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு கூட சில முள்ளங்கி வந்து ரெடியாக இருக்குது. இருக்கிறதுலே முள்ளங்கி வளர்க்குறது ரொம்ப ஈஸி. ஒரே தொட்டியில் நிறைய விதை போடலாம், நிறைய ஹார்வெஸ்ட்டும் எடுக்கலாம். பெரிய வந்து மெயின்டெனன்ஸும் கிடையாது. அதனால் பிகினர்ஸாக இருந்துச்சுன்னா முள்ளங்கி வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். சுரக்காய் விதை வந்து போட்டிருக்கோம். அது வந்து 4 கொடிகள் இருக்குது, 2 தொட்டியில் இருக்குது. அதுவும் வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடுச்சு, பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பீர்க்க கொடி வச்சுருக்கோம். அதில் ஒன்று வந்து முன்னாடியே போட்டுட்டோம். அதில் பூக்கள் வந்து நிறைய இருக்குது, அவ்வளோ பூக்கள் இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ தான் பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இன்னும் மொட்டுக்கள் கூட விடலை, மொட்டு இன்னும் சீக்கிரம் விட்டுருன்னு நினைக்கிறோம். இதில் வந்து பிஞ்சு கூட விட்டுருச்சு. இது வந்து கொத்தமல்லி வந்து நம்ம தழைக்காக தான் போட்டது. வீட்டில் இருக்கிற கொத்தமல்லியை எடுத்து தான் வந்து போட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்துட்டு கொஞ்சம் விட்டுட்டோம். இப்போ அதில் நிறைய கொத்தமல்லி விதை வந்து நிறைய வந்திருக்குது. இப்போ இது கொஞ்ச நாளில் அறுவடை பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து நிறைய விதைகள் வந்துருச்சு. இதை வந்து நான் விதைக்காக விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கிறேன். கடையிலேருந்து வாங்கின புதினா கட்டில் வந்து புதினா இலைகளை எடுத்துட்டு அந்த தண்டு பகுதியை எடுத்து நட்டுவோம். அதுதான் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. ஒரு 2-3 தொட்டியில் இருக்குது. அப்பப்போ வந்து மாடியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். சூப்பராக வந்துட்டுருக்குது. இது வந்து அரைக்கீரை. இப்போ விதைச்சி 15 நாள் ஆச்சு. சிறுகீரை, முளைக்கீரை எல்லாமே ஒரே நாளில் தான் விதைச்சோம். ஆனால் அரைக்கீரை தான் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்குது. இது இல்லாமல் புளிச்சக்கீரையும் பாலக்கீரையும் கூட விதைச்சிருக்கோம். இது வந்து தட்டை. இது வந்து ஒரு 4 தொட்டியில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 வந்து கொடிகள் இருக்குது. இதுலேயும் வந்து இப்போ மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் பூக்க ஆரம்பிக்கும், பிஞ்சு விட ஆரம்பிக்கும். நான் அதை அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். இது வந்து அவரைக்கொடி. 4 தொட்டியில் வந்து அவரைக்கொடி போட்டிருக்கோம். எல்லாமே நல்லா படர்ந்து வந்துட்டுருக்கு. இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 மாதம் வரைக்கும் காய்கள் நல்லா கொடுக்கும். நல்லா பராமரித்தோன்னா 1 இயர் வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம். நான் ஒரு தடவை 1 இயர் வரைக்கும் வச்சுருந்தேன். கடைசியில் வந்து தான் கொஞ்சம் வந்து ஈல்டு குறைஞ்சிச்சு. மற்றபடி அவரை வந்து தொடர்ந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் அவரை வந்து நிறைய போட்டிருக்கோம். மிளகாய் வந்து நாற்று பாவி அதுக்கப்புறம் எடுத்து நடவு நட்டது தான். இது வந்து ஒரு 10 தொட்டியில் இருக்குது. இதோட வளர்ச்சியும் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. நான் தொடர்ந்து 9 வருஷமாக வந்து இயற்கை முறையில் தான் அந்த மாடி தோட்டத்தை செஞ்சிட்ருக்கேன். எனக்கு கிடைச்ச அனுபவங்களை தான் நான் பகிர்ந்துட்டுருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.